உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ட உடனே மனுஷங்க வன்மையானவர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா அதில் ரொம்ப வலிமை கிடைக்கும். அளவுக்கு அதிகமான ஒரு செயற்கையான வலிமை கிடையாது. அளவுக்கு அதிகமான வலிமை கூட கிடையாது, செயற்கையான வலிமை கிடைக்குது. வித்தியாசமான ஒரு வலிமை கிடைக்குதா? அப்போ என்ன, அது கிட்டத்தட்ட அது ஒரு பைத்தியம் பிடிச்சி போகிறோம், வெறி பிடிச்ச மாதிரி தான் அது. இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாக்கா மனுஷங்களுக்கு வெறி பிடிச்சிச்சின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செயற்கையான ஒரு வலிமை கிடைச்ச உடனே இயற்கை விதிமுறைப்படி பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படணும், ஆண்களை பெண்கள் கட்டுப்படுத்தணும், பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படணும். இதுதான் இயற்கை விதிமுறை. இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டோன்னா அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்பட்ட உடனே அவன் ஆசைகள்லாம் ரொம்ப பெருசாகி போச்சு. அப்போது மனுஷங்க தன்னை வன்மையானவங்களாக உணர ஆரம்பித்தாங்க. அப்போது உடனே என்ன ஆகுனா, ஆண் பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஆசைகள்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு நம்ம இப்போ பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும், நமக்கு தான் மிகப்பெரிய ஆற்றல் வந்துருச்சு. இந்த மாதிரி உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது, நமக்கு தானிய உணவுலாம் சாப்பிடும்போது நமக்கு உடம்புல மிகப்பெரிய ஆற்றல் வந்துருச்சு, வலிமை வந்துருச்சு, நம்மளால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு இந்த பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்மை விட எளிமையான இந்த பெண்களுக்கு நாம் ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணாங்க, பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெண்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு கட்டுப்பட வேண்டிய ஆண்கள் பெண்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு அப்போ பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி அவங்களும் இந்த உணவை சாப்பிட்றாங்க, இதே உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்க அந்த ஆண்களின் வலிமையை பார்த்து ஆண்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, அந்த நம்பிக்கையை அவங்க இழக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க இழந்து அவங்களுக்கும் ஆசைகள் அதிகமாகிடுச்சு. இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டோன்னா அவங்களுக்கும் வலிமை அதிகமாகுது, ஆசைகள் அதிகமாகுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்களை அடிமையாக வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்களை அது வரைக்கும் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருந்தாங்க. அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டோன்னே பெண்களுக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, அந்த ஆண்களை இப்போ வலிமை அதிகமாகி விட்டது ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதனால் என்ன பண்ணலாம், ஆண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். பெண்களுக்கு வலிமை அதிகமான உடனே பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எளிமையாக இருக்கிற வரைக்கும், வலிமை எளிமையாக இருக்கிற வரைக்கும், உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடாத வரைக்கும் பெண்கள் எளிமையாக இருக்கிறாங்க, ஆண்களும் எளிமையாக இருக்காங்க. அப்போ பெண்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ட உடனே அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே ஆண்களை அடிமைப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் ஆண்களிடமிருந்து உதவியை தான் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ட உடனே உடம்புல பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஆண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் உதவியை தான் உதவிக்காக தான் ஆண்களை வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ட உடனே ஆண்களை அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு வந்துடுச்சு. அப்போது எப்படி அடிமைப்படுத்தலாம், ஆண்களை அடித்து சித்திரவதை பண்ணியோ அடி பண்ணியோ வைக்க முடியாது. அப்போ ஆண்களை அடிமைப்படுத்தணும்னா அதுக்கு நுட்பமான வழிகளை தான் யோசிக்கணும். ரொம்ப அமைதியாக ரகசியமாக ஆண்களுக்கே தெரியாமல் ஆண்களை அடிமைப்படுத்தணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ ஆண்களுக்கு அடிமையாகி அவனை தனது அடிமைத்தனத்துக்கு அடிமையாக்குறாங்க. ஆண்களுக்கு உதவியாக இருந்து அதன் மூலம் தனது உதவிக்கு ஆண்களை ஆண்களை சோம்பேறியாக்கி அதன் மூலம் ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். தன்னை சார்ந்து இவன் இருக்க வேண்டும், எங்கே போனாலும் இனி என்னதான் நீ மிகப்பெரிய வலிமை உன் உடம்புல வந்தாலும், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதுனால உன் உடம்புல என்னதான் பெரிய வலிமை வந்தாலும், அதன் மூலம் நீ என்னதான் பெரிய சாதனைகள் செய்தாலும் நீ என்னதான் தேடி வரணும். ஏன்னா உனக்கு உன்னை தனிப்பட்ட வகையில் உன்னை பார்த்துக்க தெரியாது, உனக்கு சமைக்க தெரியாது. இந்த மாதிரியான இயலாமைகளை இந்த மாதிரி விஷயங்களில் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி இவனது வலிமையை தொழில் மூலமாக மட்டும்தான் வெளிப்படுத்தணும், வேறு எந்த வகையிலையும் நீ வெளிப்படுத்தக்கூடாது. நீ தொழிலில் மட்டும் நீ உன்னுடைய கவனம் இருக்கட்டும், அதில் மட்டும் உன்னுடைய வலிமையை வெளிப்படுத்து. ஆனால் உனக்கு சமைக்க தெரியாது, நீ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு நீ பெண்களை சார்ந்திருக்கணும். உன்னை சோம்பேறியாக்கி அதன் மூலம் பெண்கள் ஆண்களை தங்களுக்கு அடிமையாக்குகிறார்கள். ஆண் என்ன நினைக்கிறான், பெண் தனக்கு அடிமையாக இருக்கிறாள் என்று நினைக்கிறான். இந்த மாதிரி நுட்பமான வழிகளில் பெண்களுக்கு அந்த வலிமை அதிகரிக்கும் போது, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது பெண்களுடைய வலிமை மூளை வலிமை, ஆண்களுடைய வலிமை என்பது உடல் வலிமை. அப்போ பெண்களுடைய இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது பெண்களுக்கு மூளை வலிமை அதிகமாகுது, ஆண்களுக்கு உடல் வலிமை அதிகமாகுது. அப்போ பெண்கள் தங்களுடைய மூளையை
யூஸ் பண்ணி ஆண்களை எப்படி அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நுட்பமான வழிகள் அவனுக்கு இப்போ வந்து உடல் வலிமை அதிகமாகி போச்சு. அவனுக்கு யாராவது அடிக்கணும், உதைக்கணும், குத்தணும் அப்படிங்கிற எண்ணம், திட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆண்களுக்கு. அப்போது இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, என்னை அடிச்சுக்கோ, என்னையை அடி, நீ என்னையை தூக்கி போட்டு மிதி, என்னையை திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு உடம்புல வலிமை அதிகமாகி போய் வன்முறை உணர்ச்சி வந்துருச்சு. வன்முறை உணர்ச்சிகளின் வடிகால்களாக பெண்கள் தங்களை மாற்றிக்கொண்டு அதன் மூலம் பெண்களுக்கு ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். பெண்களுக்கு ஆண்களை அடிமைப்படுத்துகிறார். நீ எங்கே போனாலும் உனக்கு வந்து வன்முறை உணர்ச்சி வருது, ஊரில் உள்ளவங்கள போய் அடித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க, நீ அதனால் என்னை வந்து அடி, திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வந்து எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, வெறும் உணவு சமைச்சு வீட்டில் உள்ள வேலைகளை செய்து ஆண்களை சோம்பேறியாக்கி அதன் மூலமும் வேறு வழியே இல்லை, நீ சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் வந்தாகணும், உனக்கு சமைக்க தெரியாது, சமைக்க தெரிஞ்சாலும் உன்னால் தினசரி சமைக்க முடியாது, உன் சட்டை துணிகளை துவைச்சி போடுறது, வீட்டு வேலைகளை செய்கிறது எல்லாமே நீ பெண்களை சார்ந்திருக்கணும், நீ என்ன தான் உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு உடல் வலிமை அதிகமானாலும் நீ வந்து பெண்களை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை சோம்பேறியாக்கி அதன் மூலம் ஆண்களை பெண்களுக்கு அடிமையாக்குறது. இது பெண்களுடைய நுட்பமான அணுகுமுறை. அது மாதிரி இன்னொன்று, ஆண்களுக்கு இப்போ உடல் வலிமை அதிகமாகிடுச்சு. உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டனால ஆண்களுக்கு உடல் வலிமை இப்போ அதிகமாகி போச்சு. அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறானுங்க, அவனுக்கு உடல் வலிமை அதிகமானோடனே யாரையாவது அடிக்கணும், ஒடுக்கணும், அடக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்துடுது. அடிக்கணும், கொல்லணும், அடங்க மறுப்பவர்களை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துடுது. அப்போது இந்த மாதிரி உணர்வு ஆணுக்கு வரும்போது அப்போ பெண் என்ன பண்ணுறா, ஆண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு ஆணின் உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால்களாக நாம் மாறி அவன் அடிக்கணும்னு நினைக்கிறான்ல அவங்ககிட்ட அடி வாங்கி, திட்டு வாங்கி, உத வாங்கி அதுக்கு அவனை பழக்கப்படுத்துறது. அவனுடைய வன்முறை உணர்ச்சிகளின் வடிகால்களாக நாம் மாறினா அவன் நம்மளை அடிக்கிறதுக்கும் தினசரி அவனுக்கு அடிக்கணும்னு தோணும், திட்டணும்னு தோணும், உதைக்கணும்னு தோணும், தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும். அப்போ அதுக்கு ஊரில் போய் வேறு யாரையாவது மிதித்தா வந்து அவனுக்கு அது பாதுகாப்பு கிடையாது. வீட்டில் பொண்டாட்டி அடித்து உதைச்சாக்கா அதில் அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது, யார் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன்னு நீ சொல்லிடலாம், அவன் சொல்லிடுவான். அதுமாதிரி பொண்டாட்டி ஏன் புருஷன் என்ன அடிப்பான், அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு வன்முறை உணர்ச்சிகளின் ஒரு வடிகால்களாக, ஒரு பாதுகாப்பான வடிகால்களாக பெண்கள் தங்களுடைய மாற்றிக்கொண்டு அதன் மூலம் ஆண்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆக பெண்கள் வந்து இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ட உடனே பெண்களுடைய வலிமை வந்து மூளை வலிமை, ஆண்களுடைய வலிமை வந்து உடல் வலிமை. பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் ஆண்களிடமிருந்து உதவியை தான் பெற்றாங்க. உதவிங்கிறது என்னது, மரியாதைக்கு உட்பட்டது, சுயமரியாதைக்கு உட்பட்டது, பிறரை இடையூறு செய்யாமல் ஒருவரிடமிருந்து உதவியை பெறுவது மகிழ்ச்சியான ஒரு அணுகுமுறை. இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டோன்னா பெண்களுக்கு மூளை வலிமை அதிகமாகிடுச்சு. எப்படி ஆண்களை அடிமைப்படுத்துவது அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அது வரைக்கும் உதவியை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டோன்னே எப்படி வந்து ஆண்களை வந்து அடிமைப்படுத்துவது, உதவி பெறுவதற்கு பதிலாக அவனை எப்படி அடிமையாக மாற்றி நம்ம எப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வது. ஏன்னா இப்போ உடம்புல வலிமை அதிகமாகி போச்சு. உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டனால அந்த உணவில் வந்து அந்த உணவை சாப்பிட்றதுனால அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுத்துது. அப்போது வந்து மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய திறன் இப்போ ஆணுக்கு வந்துடுது, பெண்களுக்கும் வந்துடுது. பெண்கள் வந்து எதை பயன்படுத்துகிறாங்க, மூளையை பயன்படுத்துகிறாங்க. ஆண் வந்து அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால அளவுக்கு அதிகமான உடல் வலிமை ஏற்பட்டதுனால ஆண்கள் வந்து மிகப்பெரிய செயல்களை செய்வதற்கு அவனால் முடியும் அப்படின்னு பெண்கள் உணர்கிறாங்க. அப்போ ஆண்களை அடிமைப்படுத்தி அவனை வச்சு மிகப்பெரிய செயல்களை செய்து நாம் வந்து சொகுசாக வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ பெண்களுக்கு வந்துடுது. இப்போ ஆண்களுக்கு என்ன வருது, சரி நமக்கு இப்போ மிகப்பெரிய வலிமை அதிகமாகி போச்சு, அதனால் உடல் வலிமை அதிகமாகி போச்சு, நம்ம இப்போ சாதாரண ஆள் கிடையாது, நம்ம இந்த பெண்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அடித்து அவளை அடிமைப்படுத்தி அது வரைக்கும் பெண்களுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் எளிமையாக இருக்கும்போது தான் அவன் கட்டுப்படுவான். உடம்புல வலிமை அதிகமாகும் போது இவளுக்கு எதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், இவளுக்கு எதுக்கு நம்ம பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடித்து பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். ஆக பெண்கள் வந்து மூளை வலிமைப்படுத்தி ஆண்களை அடிமைப்படுத்துறதும், ஆண்கள் வந்து உடல் வலிமையை காட்டி பெண்களை பயமுறுத்தி பெண்களை அடிமையாக மாற்றுறதும், இப்படி ஒருவருக்கொருவர் அடிமையாக ஆக்க துடிக்கிற அந்த உணர்வு எப்போ வருது அப்படின்னா இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிடும்போது தான் வருது. சமைச்சு சாப்பிடும்போது தான் மனித இயல்பில் மாற்றமே ஏற்படுகிறது.
மாற்றமே ஏற்படுகிறது. அந்த மாதிரி